இயேசுவே ஆண்டவர். ஆண்டவர் மரியே வாழ்க. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, மூணு கேள்விதான் கொடுக்க போறேன். என் வாழ்க்கையில் ரொம்ப வேதனையான காரியம் என்ன? வாட் இஸ் த saddest thing in my life? What's the most saddest thing in my life? வாழ்க்கையில் மிக வேதனையான காரியம் எனக்கு என்ன? ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமானது என்ன? வாட்ஸ் த ஹாப்பியஸ்ட் திங் இன் மை லைஃப்? ரெண்டு. மூணாவது கேள்வி, என் வாழ்க்கையில் லட்சியம் என்ன? வாட் இஸ் த கோல் ஆஃப் மை லைஃப்? மூணு கேள்வி எழுதியிருக்கிறேன், எழுதிக்கொள்ளுங்க. இப்போ இதை நீங்க கேள்வியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளணும்னா உங்க ஒருத்தர்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். ஆனா ஒருத்தர் எழுதுற பதில இன்னொருத்தர் எழுதக்கூடாது. உனக்கு மனசுல படுற பதில் தான் நீ எழுதணும். ஒருத்தருக்குமே ஒரு ஆசை இருக்குது. ஒரு சிலருடைய குணம் அவங்களுக்கே பிடிக்காது. ஒரு சிலருடைய குணம் மற்றவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு சிலருடைய குணம் அவங்களுக்கு பிடிக்கும், மற்றவங்களுக்கு பிடிக்காது. புரியுதா? உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தர் நல்ல மசில்ஸ் உள்ளவராக இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் பார்த்தோன்னே பெரிய கராத்தே வீரர் மாதிரி இருக்கிறார். ஆனால் கராத்தே வீரராக இருக்கிறவர் அப்படியே நோஞ்சா மாதிரி இப்படியே காலுக்கு மேலே காலை போட்டு இப்படி இருக்கான்னு வச்சுக்கோங்க. அட பாவி, இவ்வளவு மசில்ஸ் வச்சுட்டு என்ன இப்படி உட்காந்துட்டு இருக்கிற? அவங்களாம் நீ பார்த்தா நல்லா இருக்கிறேப்பா அப்படிமா. அவன் இப்படியே சோனகிரி மாதிரி இருக்கான்னு வச்சுக்கா, என்ன பண்ணுறது? அந்த மாதிரி இங்கே ஒருத்தர்னா பார்த்தா நல்லா அழகாக இருக்காங்க, முத்தா இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா எனக்கு ஐயோ என் முகமே இல்லை, எங்கே போனாலும் எனக்கு அன்லக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடே, உன்னை பார்த்தா எல்லாரும் நல்லான்னு சொல்கிறாங்க, நீ மாத்திரம் உனக்கு அன்லக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறிய. அப்போ தன்னை பற்றியே தனக்கு தெரியாமல் போகிறாங்க. உன்னை பற்றியே நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு மனசுல என்ன இருக்குது? உன் மனசுல இருக்குது உனக்கு பிடிக்குதா? மற்றவங்களுக்கு பிடிக்குதா? சிலருக்கு பிடிக்கும், வெளியில உள்ளவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். நான் எல்லாரும் சிரிக்க வைக்கிறேன், ஆனா என் மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். அது மாதிரி சிலர் மற்றவங்கள சிரிக்க வைப்பாங்க, மனசுக்குள்ள அழுதுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ உன் மனசுக்குள்ள என்ன இருக்குது? நீ மற்றவங்களுக்கு முன்னால எப்படி இருக்கிற? உன் மனசுல இருக்கிற மாதிரி நீ முகத்துல இருக்கிறியா, இல்லை வெளியில ஒரு விதமா பந்தா பண்ணிட்டு இருக்கிறியா? அப்படி பந்தா பண்ணிட்டு இருக்கிறது பெரிய பிரச்சனை. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாளைக்கு உன் முகமுடி கிழிஞ்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அது நல்லா இருக்காது. அப்போ உன் யதார்த்தமான வாழ்க்கை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் என்னுடைய சிந்தனை, இதுதான் என்னுடைய ஆசை, இதுதான் என்னுடைய வேதனை. அதுக்கு தக்க நீ நல்லாவே இருக்க முடியும். ஆனா எதையோ யாரையோ சிந்தனையை எடுத்து நீ உன் மண்டையில வச்சுக்கிட்டு அது நல்லாவே இருக்காது. ஆகவே உன் வாழ்க்கையில உனக்கு இது முக்கியமா. அதுக்குதான் இந்த 3 கேள்வி கொடுத்தது. உன்னுடைய சிந்தனை என்ன? உன் வேதனை என்ன? உன் ஆசை என்ன? உன்னுடைய லட்சியம் என்ன? அப்படிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அதுதான் அது உனக்கு வழிகாட்டியாவே இருக்கும். உன்னுடைய லட்சியமும் உன்னுடைய ஆசையும் உனக்கு ஏற்கத்தக்க நீ கடவுளுக்கு முன்னால தூக்கி எடுத்து வச்சுன்னு அது கண்டிப்பா வெற்றியாகும். ஆனா மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைச்சுன்னு வச்சுக்க, அது ஒரு பொய்யான வாழ்க்கை. உன்னுடைய வாழ்க்கைக்கும் உன்னுடைய லட்சியத்துக்கும் ஒருவேளை ஒத்து போகாது. இப்படித்தான் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னா வெரி குட், பி யுவர் செல்ஃப். சொல்லு புரியுதா? நீ யாரு அப்படி கண்டுபிடிச்சிக்கா.
அதனால தான் ஆண்டவர் என் பின்னே வாருங்கள்னு சொல்லும்போது, வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவரை பார்க்கும்போது நீ ஆண்டவரை போய் பாரு. ஆகவே உன்னுடைய யதார்த்தமான சிந்தனையை நீ முன்னுக்கு வச்சு யோசித்து பாரு. அதுக்கு தான் இன்னைக்கு உள்ள தியானமே. அல்டிமேட்லி வாட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ யுவர் செல்ஃப். உன்னை பற்றியே நீ தெரிஞ்சுக்க, உன் வாழ்க்கை என்னான்னு தெரிஞ்சுக்க, உன் வாழ்க்கையில் நீ என்ன கஷ்டப்பட்டிருக்க, என்ன வேதனைப்பட்டிருக்க நினைச்சுக்க, இந்த வேதனையில் நீ எப்படி மீளலாம் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இப்பதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுமே, அது சின்ன ஒரு ஓப்பனிங் வச்சியே அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது கஷ்டம், வேதனை, நஷ்டம், தேவையில்லாத என்ன இருந்தாலுமே கண்டிப்பா உன்னால அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் உன்னுடைய ஆசை, உன்னுடைய லட்சியம் அது என்ன அப்படின்னு சீர்தூக்கிப்பாரு. அது சீர்தூக்கி பார்த்து இது பொருத்தமானதா இல்லையா அப்படின்னு யோசித்துப்பார். உன்னுடைய ஆசையோ உன்னுடைய லட்சியமோ யதார்த்தமா இருக்கட்டும், அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் சொன்ன மாதிரி ஒரு மாதிரி பொய்யான காரியத்தை போட்டுறாத. மற்றவங்க இப்படி இருக்காங்க அதனால நான் இப்படி இருப்பேன் அப்படி போட்டுறாத. அது கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்கும் செல்லுங்கள், யாருக்கும் சொல்லுங்கள். எங்கும் செல்லுங்கள், யாருக்கும் சொல்லுங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், எப்போதும் ஜெபியுங்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், எப்போதும் ஜெபியுங்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். எங்கும் செல்லுங்கள், யாவர்க்கும் சொல்லுங்கள். எங்கும் செல்லுங்கள், யாவர்க்கும் சொல்லுங்கள். உலகம் முழுவதையும் ஒன்றாய் திரட்டுங்கள். உலகம் முழுவதையும் ஒன்றாய் திரட்டுங்கள். எங்கும் செல்லுங்கள், யாருக்கும் சொல்லுங்கள். எங்கும் செல்லுங்கள், யாருக்கும் சொல்லுங்கள். ஜெபியுங்கள், ஜெபியுங்கள், எப்போதும் ஜெபியுங்கள். சொல்லுங்கள், சொல்லுங்கள், நற்செய்தி சொல்லுங்கள். இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள். எல்லாருமே முதலாவது வேதனை பற்றி எழுதியிருந்தீங்க, அதுக்கு பிறகு அதில் உள்ள சந்தோஷங்களை பற்றி எழுதியிருந்தீங்க, அப்புறம் அவங்களுடைய லட்சியங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க. அந்த சந்தோஷம்னு சொல்லும்போதெல்லாம் அதிகமாக ரெண்டு சைட்லையும் ஒரே மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா ஒரு குரூப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்து ஜெபிக்கிறதுல சந்தோஷமாக இருக்குது, இந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறேனே இதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் தான் எனக்கு நண்பர்களோடு பேசுறது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட பேசுறது நல்லா இருக்குது அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இன்னும் ஒரு சொல்லலாம், எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது, நான் பரீட்சையில் வெற்றி பெற்றது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தபோது சந்தோஷமாக இருக்குது, கேட்டது கிடைச்சது அப்போல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்படிலாம் ஒரு பக்கம் எழுதியிருந்தான்னு வச்சுக்கொள்ளுங்க. இது ரெண்டு சைட்லையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி தான். இன்னும் அதுக்கு பிறகு என்ன கேட்டேன்னா,
உங்களுக்கு என்ன, உங்கள் கோல்ஸ் என்ன, உங்களுடைய லட்சியம் என்ன, அது மாதிரி உங்களுடைய அம்பிஷன்ஸ், லைஃப் அம்பிஷன்ஸ்னா என்ன அப்படின்னு எழுதும்போது கொஞ்சம் பேர்லாம் என்ன சொல்லுதாங்கன்னா, ஒரு சில எனக்கு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஒரு சில அது இந்த லேடிஸ் சைடில் இருந்து அதிகமாக எனக்கு லெக்சரஸாக ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி லேடிஸ் சைடில் அதிகமாக கொஞ்சம் பேர் நான் எனக்கு டாக்டர் ஆகணும் அப்படின்னு எழுதவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சோஷியல் ஒர்க்கர் ஆகணும் அப்படின்னு எழுதுறவங்க இருக்கிறாங்க. கேட்டுக்கொள்ளுங்க எப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு சில எனக்கு மேரேஜ் ஆகிட்ட பிரச்சனையே இல்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. மேரேஜ் ரொம்ப சந்தோஷமான காரியம், பார்த்துக்கோங்க. மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நர்ஸ் அப்படின்னு ஆகிறவங்க ஆசைப்பட்டுருவாங்க. எப்படியாவது எனக்கு ஒரு குட் ஜாப் கிடைச்சா போதும், எங்கள் பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை எப்படியாவது நான் காப்பாற்றணும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படி எழுதுறவங்க இப்படி இருக்கிறாங்க. அதே மாதிரி பையங்க சைடில் இது தவிர வேற கொஞ்சம் பேர் எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்கா, அதிகமாக இப்படி இன்ஜினியர் ஆகணும், மெரைன் இன்ஜினியர் ஆகணும், ஷிப்பு கேப்டன் ஆகணும், பைலட் ஆகணும், 1-2 பேர் டாக்டர்ஸ் ஆகணும், அதில் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், கிரிக்கெட் டீமில் மெம்பர் ஆகணும், கிரிக்கெட்டர் ஆகணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஒருத்தர் என்ன எழுதியிருக்கா, வீடு கட்டணும் அப்படின்னு இருக்காங்க. நான் கண்டுபிடிச்சது என்ன இருக்கா, பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணணும்னு எழுதியிருக்காங்க, பையன் வீடு கட்டணும்னு எழுதியிருக்கானே. ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்த கேள்விக்கு நீங்கள் பதில் அட்டம்ப்ட் எழுதியிருக்கிறீங்களே, அதனால நீங்கள் எல்லாமே 1 மார்க் வாங்கியிருக்கீங்க. அதில் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன டைனாமிக்ஸ்க்காக வேண்டி சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ உங்களுடைய குறைகளை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. சில காரியங்கள் குறைகள் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம திருத்தி கொள்ளணும். அதுக்கு தான் இப்போ அடுத்த டைனாமிக்ஸுக்கு கொடுக்க போகிறேன். நேற்று சொன்னேன்ல, இப்படி தான் போடணும்னு சொன்னேன். ஒரு பக்கம் ஓப்பனிங் இருக்குன்னு சொன்னேன்ல, இந்த டீம் இப்படி க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஏன் க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், உங்கள் மனசை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். வேதனை எழுதியிருந்தீங்க, வீட்டில் இருந்து டார்ச்சர்னு சொன்னாங்க, வீட்டில் இருந்து கஷ்டம்னு சொன்னாங்க, ஒருத்தரை அடிக்கிறதுன்னு சொன்னாங்க, ஃபிசிக்கல் டார்ச்சர், செக்ஸ் டார்ச்சர், மென்டல் டார்ச்சர், வேர்பல் டார்ச்சர், வார்த்தையினால், இந்த மாதிரிலாம் பலரும் பல விதமாக பேசியிருக்காங்க, பார்த்துக்கொள்ளுங்க. ஆகவே இந்த மாதிரிப்பட்ட மனவேதனையிலிருந்து நான் விடுதலை பெறுக, அதிலிருந்து நான் அந்த வேதனையை போக்குறதுக்கு என்னுடைய வழிமுறை என்ன? முதல் கேள்வி எழுதிக்கொள்ளுங்க. இன்னும் 2வது கேள்வி, கொஞ்சம் பேர்லாம் எழுதியிருந்தாங்க, நான் பாவம் செய்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படி பாவம் ஒன்று மனசுக்குள்ளே பட்டா எழுதிக்கா. பாவம்னு மனசில் தெரிஞ்சா அதை போக்குறது எப்படி? பாவம் அப்படின்னு யாருக்காவது மனசில் இருக்குதுன்னா அந்த பாவத்தை போக்குறது எப்படி? பாவத்துக்கு விடுதலை கிடைக்கிறது எப்படி? இது 2வது கேள்வி. How can I get free from sin? மனசுக்குள்ள ஒரு பாவம்னு தெரியுது, எனக்கு மனசில் ஒரு குற்றம்னு தெரியுது, தப்பு செய்திருக்கேன்னு தெரியுது. யாரோ ஒருத்தர் சொல்ல, நான் அடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க, சண்டை போட்டுட்டேன்னு சொல்கிறாங்க, மனசுக்குள்ளே வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு வந்தால் அதிலிருந்து how do you get free? 2வது. 3வது ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி தான். ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு எழுதினார். அதாவது இயேசுவை பற்றிய அனுபவம், ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இயேசுவை பற்றிய அனுபவம் அது என்ன, எனக்கு எப்படி அது கிடைக்கும், அல்லது ஒருவருக்கு எப்படி கிடைக்கும், அதை எழுது. இப்போ 3 கேள்வி. முதல் கேள்வி, மனவேதனையிலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? 1. ஒருத்தருக்கு மனசுக்குள்ள பாவம்னு ஒன்று இருக்குன்னா அதிலிருந்து விடுதலை பெறுகிறது எப்படி? 3வது, ஜீசஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அல்லது ஜீசஸ் அனுபவம் அது எனக்கு கிடைக்கிறது எப்படி?
உலகத்தையும் மண் உலகத்தையும் இந்த விண்ணகத்தையும் படைத்தவர் நம்ம ஒவ்வொருடைய நெஞ்சத்திலும் ஆத்மத்திலும் குடியிருக்கிறார். ஆகவே அவரை நம்ம தேடி போகும்போது நம்முடைய மனசுலேயே அவரை தேடலாம். நம்முடைய மனசு சமாதானமாக இருந்ததுன்னா, நம்முடைய மனசு நிம்மதியாக இருக்குதுன்னா அவரை நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்லுவாங்க, தண்ணி நல்ல தெளிவாக இருக்கும்போது அதை பார்த்தா அந்த தண்ணியில் நம்ம முகம் தெரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்முடைய மனசு நம்முடைய ஆத்மம் தெளிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தெளிஞ்ச ஆத்மத்தில் ஆண்டுடைய முகத்தை பார்க்கலாம். ஒரு தடவை மாதாட்ட நான் பேசும்போது மாதா சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் ஆத்மம்ப்பா பளிங்கு போல இருக்கட்டும் அப்படின்னாங்க. ஏன்னா பளிங்கு அப்படிங்கிறது கண்ணாடி. கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்னா நம்ம முகத்தை பார்க்கலாம்ல, அதே மாதிரி தான் உன்னுடைய ஆத்மம் பளிங்கு போல சுத்தமாக இருக்குன்னு வச்சுக்க. அந்த ஆத்மத்தில் கடவுளுடைய முகத்தை பார்க்கலாம். இங்கே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உன்னுடைய ஆத்மம் சுத்தமாக இருக்குன்னா அந்த ஆத்மத்தில் ஆண்டுடைய முகத்தை பார்க்கலாம். ஆண்டுடைய முகம் தெரிகிற அளவுக்கு உன்னுடைய ஆத்மம் பளிங்கு போல சுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் நினைப்பீங்க, நான் 3 கேள்விகள் கொடுத்தேன் உங்களுக்கு. முதல் கேள்வி உங்கள் மனசில் இருக்கிற பயத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு. 2வது மனசில் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு. 3வது ஜீசஸை நம்ம அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு 3 வார்த்தை சொன்னேன். ஆனால் மனசுக்குள்ளேயே ஒரு கோபம், ஒரு எரிச்சல், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம், ஒரு கோபம் அல்லது ஒரு சிந்தனை, ஒரு பாவம் அல்லது ஒரு கற்பனை ஒன்று அழுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்க. அப்போ உன்னுடைய ஆத்மம் என்ன பளிங்கு போல ஆகலை அப்படின்னு அர்த்தம். அது ஏதோ கலங்கி போயிருக்குன்னு வச்சுக்க. சில நேரத்தில் பார்க்கலாம்ல, சில குப்பைக்குள்ளே கண்ணாடி கிடக்கும். ஒரு கண்ணாடி துண்டு குப்பைக்குள்ளே கிடக்குன்னு வச்சுக்க. அந்த கண்ணாடிக்கு மேலே நிறைய அழுக்கெல்லாம் விழுந்து அந்த குப்பையில் கிடக்கிற அசுத்தம்லாம் அந்த கண்ணாடிக்கு மேலே பட்டு அப்படி அசிங்கமாக கிடக்குன்னா அதை எடுத்து நீ வழுக்கமாக உங்கள் வீட்டில் கொண்டு மாட்ட மாட்டேன். ஏன்னா அது அழுக்கு, அதில் எல்லா அசிங்கமும் பட்டு அழுக்காக இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கண்ணாடி கோப்பைன்னு வச்சுக்கோங்க. உனக்கு தண்ணி குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு கூட தண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கண்ணாடி கோப்பை இங்கே வச்சுருக்குறாங்க, ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுருக்குறாங்க. இது தெளிவாக இருக்குது அப்படி சொல்லி தான் எனக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறாங்க. ஆனால் இந்த கண்ணாடி கிளாஸ் அழுக்காக இருக்குதுன்னா அதில் அவங்க தண்ணி ஊற்றி வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி தான் உன்னுடைய ஆத்மம். உன்னுடைய ஆத்மம் அல்லது உன் மனசு அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியில் கடவுளுடைய பிம்பம் பிரதிபலிக்கும். அந்த கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்கலாம், கடவுளுடைய முகத்தை பார்க்கலாம். உன் ஆத்மம் கண்ணாடி போல் பளிங்கு போல் சுத்தமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நாள் மாதா சொன்னதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு தான் இப்போ உங்களை சிந்திக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இடைவேளையில் கொடுத்தது. 3 கேள்வி கொடுத்துருந்தேன். உன் மனசில் இருக்கிற பயம், உன் மனசில் இருக்கிற வேதனை, அதுலேருந்து நீ விடுதலை பெறணும். உன் மனசில் இருக்கிற ஒரு பாவம், சின்ன வயசாக இருக்கலாம், வாலிப வயசாக இருக்கலாம், அப்புறம் கல்யாணத்துக்கு பிறகு அதுக்கு முந்தையாக இருக்கலாம். உன் மனசுக்குள்ளே உன் ஆத்மத்தில் ஒரு பாவம் ஒட்டிகிட்டு இருக்கு வச்சுக்க. அப்போ அந்த கண்ணாடி சுத்தமாக இருக்காது. பளிங்கு அது கரைப்பட்ட பளிங்காக இருக்கும், உடைப்பட்ட பளிங்காக இருக்கும். அது திருத்தமாக சுத்தமாக இருக்காதுன்னு வச்சுக்கலுங்க. அப்படி அசுத்தமாக இருக்குதுன்னா உனக்கு ஜீசஸை முழுசமாக அனுபவிக்கிறதும் கஷ்டம்தான். சின்ன தியாகம் அப்படின்னு வரும் பொழுது வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல காரியங்களை நம்ம அனுபவிக்க முடியும். தியாகத்தில் தான் நல்லதெல்லாம் பிறக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னாலே அது தியாகத்தில் தான். தாயின் தியாகத்தில் தான் ஒரு குழந்தையை பிறக்குது. தாயின் தியாகத்தில் தான் ஒரு குழந்தையை வளர்க்க முடியும். தாய் தகப்பனுடைய தியாகத்தில் தான் ஒரு குழந்தைய பெரியவனாக உருவாக்க முடியும்னு வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் நமக்கும் இன்னைக்கு இளைஞர்களுடைய வளர்ச்சி தியானம், வளர்ச்சி மாநாடுன்னு சொன்னால் அதுக்கும் நம்முடைய ஒரு சின்ன ஒத்துழைப்பும் தியாகம். எப்படி தான் சின்ன சின்ன காரியமாக இருக்கும், அது பெருசாக நமக்கு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னணி இருக்கிறது ஒரு தியாகம்தான். இப்படித்தான் உன்னுடைய ஆத்மம் இன்னைக்கு கண்ணாடி போல ஆகணும் அப்படின்னு நினச்சிக்க. நெஞ்சில் கை வச்சுக்க. ஒரு நிமிஷம் நீ நெஞ்சில் கை வச்சுக்க. இப்போ நிசப்தமாக இரு.
ராஜாவே, நற்கருணாதராயிருப்பவரே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, இதோ இந்த நேரத்திலே வெள்ளை அப்பத்தின் வடிவத்திலே உம்மையே மறைத்து கொண்டு என்னையும் பார்த்து கொண்டிருக்கின்றே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் இதயத்தை உற்று பாரும். இதோ வெள்ளை அப்பத்தில் நீர் இருப்பது போல் இதோ என் இதயம் வெள்ளை வெளியேறி இருக்க வேண்டுமாக ஆசை வைத்திடும். இதோ பளிங்கு போல் என் ஆத்துமை இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ராஜாவே, என் இதயத்திலே என் ஆத்துமத்தில் இருக்கக்கூடிய பாவக்கரைகளை எல்லாம் கழுவிவிடும். இதோ நீர் சிலுவையிலே சிந்த திரு ரத்தம், அந்த திரு ரத்தத்திலே ஒரு சொட்டு என் ஆத்துமத்திலே இப்பொழுது விடக்கூடாதா? ஆண்டவரே, எத்தனையோ பாவிகளை குணப்படுத்தி இருக்கிறீரே, எத்தனையோ நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறீரே. என் ஆத்துமத்தில் இருக்கக்கூடிய பாவக்கரைகளை எல்லாம் இப்பொழுதே எடுத்து போடும். ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமம் பளிங்கு போல் இருக்க வேண்டும், வெள்ளை வெள்ளையென்று இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைப்படுகிறீரே. ஆண்டவரே, நீர் ஆசைப்படக்கூடிய ஆத்துமம் இதோ என்னிடத்தில் இருக்கிறதா இல்லை என்று உமக்கு தெரியுமே. ஆண்டவரே, எனக்கு இருக்கக்கூடிய பாவத்தில் இருந்து என் நெஞ்சிலே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த குற்றப்படி உணர்விலிருந்து எனக்கு விடுதலை தாரும். என் வீட்டிலே என் தாய் தந்தையர்கள், என் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், எனக்கு வேண்டியவர்கள், உற்றார் உறவினர்கள் செய்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஆண்டவரே, நன்றி ராஜாவே, ராஜாவே நன்றி. ஆண்டவர், இதோ உன் ஆத்துமத்தை தொட்டு கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, ஆண்டோடைய திரு ரத்தம், சிலுவையிலிருந்து பாயக்கூடிய திரு ரத்தம், அவருடைய சிரசிலிருந்து பாயக்கூடிய திரு ரத்தம், அவருடைய ஆணி கொண்ட காயங்களிலிருந்து பாயக்கூடிய திரு ரத்தம், இதோ அவருடைய பாதங்களிலிருந்தும் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்தும் பாயக்கூடிய, ஆறாக ஒற்றெடுத்து பாயக்கூடிய அந்த பரிசுத்த ரத்தம் உன் ஆத்துமத்திலே இதோ தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. நீ எனக்கு சாட்சியாக, என்னை தூக்கி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சாட்சியாக உலகமெங்கும் என் நாமத்தை எடுத்து சொல்ல, உலகமெங்கும் என் புகழை பரப்ப இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அதை என்னை பாதத்திலே விட்டுவிட்டு உன் ஆத்துமத்தை என்னிடத்திலே விட்டு விடுவாய். இதோ உன்னை ஆசீர்வதிக்கிறேன். மகனே, ஓ என் மகளே, இதோ இந்த நேரத்தில் உனக்கு மனசிலே வரக்கூடிய எல்லா சிந்தனைகளையும் எல்லா கெட்ட கற்பனைகளையும் என்னிடத்திலே விட்டுவிடு. கோபம், எரிச்சல், வர்மம், வைராக்கியம், உன் தாயை பற்றி, உன் தகப்பனை பற்றி, உன் உடன் பிறந்தவர்களை பற்றி உனக்கு இருக்க வருத்தங்களையும் என்னிடத்திலே விட்டுவிடு. இதோ நன்றி ஆண்டவரே என்று கூப்பிடு. நன்றி இயேசுவே என்று சொல்லு. இயேசுவே என்னை தொட்டலும், இயேசுவே என்னை குணப்படுத்தலும், இயேசுவின் இதயத்தில் தங்கியலும், இயேசுவை எனக்கு உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும், இயேசுவின் இதயத்திலே தங்குவீரே. இயேசு ராஜாவே, என் இதயத்திலே தங்கி என்னை முற்றுமாய் உமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளும். ஆண்டவரே, நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே என்று சத்தமாய் சொல்லி பாருங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். இயேசுவே என்னை தொட்டலும், இயேசுவே என்னை குணப்படுத்தும், என் ஆத்துமத்தை குணப்படுத்தும், என் நெஞ்சத்தை குணப்படுத்தும், என் பாவத்திலிருந்து, கரைகளிலிருந்து, கோபங்களிலிருந்து, எரிச்சல்களிலிருந்து, காமங்களிலிருந்து எனக்கு விடுதலை தந்து ஆண்டவரே உமக்கு பக்கத்திலே உனக்கு அருகாமையிலே வைத்துக் கொள்ளும். பரிசுத்தமாய் உன்னை தாங்கிக் கொள்ள, பரிசுத்தமாய் உம்மை சுமக்க ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. என்னுயிரே ஏசையா, உமக்காக ஏங்குதையா. என்னுயிரே ஏசையா, உமக்காக ஏங்குதையா. என் மனம் உமக்காக ஏங்குதையா, என் மனம் உமக்காக ஏங்குதையா. என் மனம் உமக்காக ஏங்குதையா, என் மனம் உமக்காக ஏங்குதையா. என்னுயிரே ஏசையா, உமக்காக ஏங்குதையா. கடவுளின் பலத்தில் அமர்ந்தவரே, என்னையும் உம்முடன் அமர்த்துவீரே. கடவுளின் பல
உம்மருவில் அமர்த்துவீரே, என்னை அமர்த்துவீரே. உம்மருவில் அமர்த்துவீரே, என்னை அமர்த்துவீரே. என்னுயிரே ஏசையா, உமக்காக ஏங்குதையா. தெய்வ சாயலை துறந்தவரே, அடிமையின் ரூபம் எடுத்தவரே. தெய்வ சாயலை துறந்தவரே, அடிமையின் ரூபம் எடுத்தவரே. உம் தோளில் சுமப்பவரே, என்னை சுமப்பவரே. உம் தோளில் சுமப்பவரே, என்னை சுமப்பவரே. என்னுயிரே ஏசையா, உமக்காக ஏங்குதையா. இயேசுவே ஆண்டவர் நம் மீட்பர் மாத இதழை படித்து பயன்பெறுங்கள். தந்தை அவர்களின் பாடல்கள் அடங்கிய சிடிக்களை கேட்டு மகிழுங்கள்.